ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் யூனிட் 8ல் இருக்கக்கூடிய லிட்டரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிட்டரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி. ஸோ இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் டிரைவ்டு ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் கிரிட்டிக். எதுலேருந்து இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் டிரைவ் பண்ணியிருக்காங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கிரிட்டிக்லேருந்து. கிரிட்டிசிசம் அப்பியர்ஸ் இயர்லி 17th century. ஸோ 17th centuryயில் தான் வந்து கிரிட்டிசிசம் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஃப்ரெஞ்ச் வேர்டு கிரிட்டிக் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. கிரிட்டிக் அப்படிங்கிறது ரூட்ஸ் இன் லர்டின் வேர்டில் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ மீனிங் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ். அதே இது ஃபர்தர் ரூட்டட் இன் க்ரீக்கில் ஸ்பெல்லிங் பாருங்கள், கிரைட்ஸ் அப்படிங்கிறதுக்கு, அதுக்கும் மீனிங் வந்து ஜட்ஜ் தான். நெக்ஸ்ட் கிரிட்டோ அப்படின்னா என்ன அப்படின்னா நேம் ஆஃப் பீப்புள் ஃப்ரெண்ட் ஆஃப் க்ரீக் ஃபிலாசபர் சாக்ரட்டிஸ். கிரிட்டிசிசம் அப்படின்னா எவாலுவேஷன் ஒர்க்கு. அண்ட் மாடர்ன் கிரிட்டிசிசம் அப்படின்னா பேஸ் அண்ட் ஃபாலோ ஆஃப் லிட்டரி தியரி அண்ட் அனலைஸ் த குவாலிட்டி ஆஃப் தியரி. ஸோ மாடர்ன் கிரிட்டிசிசம் வந்து மெயினாக எதை பேஸ் பண்ணியிருக்கு, எதை ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டரி தியரி அண்ட் அனலைஸ் த குவாலிட்டி ஆஃப் தியரியை பேஸ் பண்ணி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இதில் 2 டைப்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தியாரிட்டிக்கல் கிரிட்டிசிசம், ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து தியாரிட்டிக்கல் கிரிட்டிசிசம். ஸோ இது வந்து அப்ரோச் பை கிரிட்டிக்கல் டெக்ஸ்ட் தியரி அப்ரோச், அதாவது தியரி பேஸ்ட் அண்ட் டெக்ஸ்ட் பேஸ்டில் வந்து தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரி கிரிட்டிசிசம் ஐஏ ரிச்சர்ட்ஸ் அண்ட் அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம் நார்த் ஃபயர். ஸோ இவங்களோட ரெண்டோடது தான் தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம்க்கு எக்ஸாம்பிள். செகண்ட் வந்து ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம். ஸோ அப்ளைடு கிரிட்டிசிசம்னு இதை சொல்லலாம். அண்ட் தென் அதாவது என்னென்னா ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு பார்க்குறது, அதுதான் அப்ளைடு கிரிட்டிசிசம். த டிஸ்டிங்ஷன் பர்டிகுலர் ரைட்டர்ஸ் ஒர்க்கு, யாரோட ஒர்க்கெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். லைவ் ஆஃப் பொயட்ஸ் ஜான்சன், பயோகிராஃபியா லிட்டரியா ஆஃப் கோல்ட்ரிட்ஜ், எஸ்ஏ இன் கிரிட்டிசிசம் மேத்யூ ஆர்னால்டு. ஸோ இவங்க எல்லாமே ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம்க்கு எக்ஸாம்பிள். அண்ட் தென் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசமில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பாருங்கள். ஸோ impersonistic criticism, take an author particular work quality, response and criticize. அதாவது ஒரு ஆத்தரோட ஒர்க் எடுத்து பர்டிகுலர் ஒர்க் எடுத்து அவங்களோட சென்ட்ரல் தீமை மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணணும். அதுதான் வந்து impersonistic criticism. ஸோ பர்டிகுலர் ஒர்க் எக்ஸ்பிரஸஸ் தி ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஃபுல் ரெஸ்பான்சஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜூடிக்கல் கிரிட்டிசிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் ஒர்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட், ஆர்கனைசேஷன், டெக்னிக்ஸ். அதாவது சென்ட்ரல் தீம் மட்டும் இல்லாமல் இந்த ஜுடிக்கல் கிரிட்டிசிசமில் கண்டென்ட் அண்ட் ஸ்டைலை வந்து கிரிட்டிக் பண்ணுறது. ஸோ இதுதான் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இம்பர்சனிஸ்டிக் கிரிட்டிசிசமில் சென்ட்ரல் தீமை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது பர்டிகுலர் ஒர்க் எடுத்து, ஜுடிக்கல் கிரிட்டிசிசமில் அதோட சப்ஜெக்ட் மேட்டர் அண்ட் ஆர்கனைசேஷன், அதை ஸ்டைல் அண்ட் டெக்னிக்ஸ், இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் ஜூடிக்கல் கிரிட்டிசிசம். இப்போ நெக்ஸ்ட்டு ஜென்ரலாக லிட்டரி கிரிட்டிசிசம் எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். பிகன் வித் க்ரீக் ஃபிலாசபர் பிளேட்டோஸ், அரிஸ்டாட்டில். இவங்க 2 பேர் மூலியமாக தான், க்ரீக் ஃபிலாசபர்ஸ் இவங்க மூலியமாக தான் லிட்டரி கிரிட்டிசிசம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிளேட்டோவோட ஒர்க் பார்த்துங்க ரிபப்ளிக், அண்ட் அரிஸ்டாட்டிலோட ஒர்க் வந்து பொயட்டிக்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கிரிட்டிசிசம். அண்ட் பிளேட்டோ வந்து ரிஜெக்டட் பொயட்ரி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மிமெட்டிக் நேச்சர். மிமெட்டிக் அப்படின்னா இமிட்டேஷன், அது வந்து அவருக்கு பிடிக்கலை. ஸோ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு பொயட்ரியில். ஆனால் அரிஸ்டாட்டிலுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. ஸோ அரிஸ்டாட்டில் அட்வொகேட்டட் மிமிசிஸ் அஸ் அ கிரியேட்டிவ் கான்செப்ட். அவருக்கு வந்து இந்த மிமிசிஸ் கான்செப்ட் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாங்கினஸை பற்றி சொல்கிறாங்க. அவரோட ஒர்க் வந்து ஆன் த சப்ளைம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த எக்கோ ஆஃப் கிரேட்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் 18th and 19th centuryயில் இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரேட்னஸ் ஸ்பிரிட், எக்கோ ஆஃப் கிரேட்னஸ் ஸ்பிரிட் அப்படின்னு லாங்கினஸோட ஆன் த சப்ளைமில். நெக்ஸ்ட் எலிசபெத்தன் பீரியடை பார்த்தோன்னா சிட்னியோட அன் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி 1595 எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு இயர்லியஸ்ட் ஒர்க் ஆஃப் லிட்டரி கிரிட்டிசிசம். இந்த ஆன் அப்பாலஜி ஃபார் பொயட்ரியில் கிளாசிக்கல் ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் ட்ரைடன், போப், ஜான்சன் இவங்கெல்லாம் நியோ கிளாசிக்கல் கிரிட்டிக் அப்படின்றாங்க. ஸோ இதில் ட்ரைடன் தான் ஃபவுண்டர் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசம் இன் இங்கிலீஷ். ஸோ ஃபவுண்டர் யார் டிஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசம் இன் இங்கிலீஷ்க்கு? ட்ரைடன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரொமான்டிக் ஏஜ்னாலே வேர்ட்ஸ்வொர்த், கோல்ட்ரிட்ஜ் இவங்க எல்லாம் தான். ஸோ இவங்க எல்லாம் அட்டாக்டு நியோ கிளாசிக்கல் ரூல்ஸ். அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் வந்து பிடிக்கல, நியோ கிளாசிக் ரூல்ஸ். அண்ட் கோல்ட்ரிட்ஜ் ஃபஸ்ட் கிரிட்டிக் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் தி ஃபேன்சி அண்ட் இமேஜினேஷன். ஸோ இவர் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் கொடுக்குறாரு கோல்ட்ரிட்ஜ். ஃபேன்சினா என்ன, இமேஜினேஷனா என்ன, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை சொல்கிறாரு. அண்ட் 19th century வாஸ் டாமினேட்டட் பை ஏஸ்தெட்ஸ். இன்சிஸ்ட் தி ஒர்க் ஆஃப் ஆர்ட் அண்ட் பியூட்டி வித்தவுட் எனி மாரல் ஆர் சோசியல் பர்பஸ். அதாவது ஏஸ்தெட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
அதாவது ஒர்க் ஆஃப் ஆர்ட் அண்ட் பியூட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே தவிர ஸோ மாரலோ இல்லை சோசியல் பர்பஸோ அந்த ஒர்க்கில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் பார்க்க போகிறோம். நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மிமெட்டிக் கிரிட்டிசிசம் டிரைவ்ஸ் ஃப்ரம் டீச்சிங் ஆஃப் அரிஸ்டாட்டில் தான் இதை வந்து சொல்லியிருக்காரு. இமிட்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு அண்ட் ஹியூமன் லைஃப். ஸோ எக்ஸாம்பிள் பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில். ஹியூமன் லைஃப்பில் நடக்கக்கூடிய அந்த இமிட்டேட் பண்ணி எழுதுறது. ஸோ அண்ட் ப்ராக்மெட்டிக் கிரிட்டிசிசம்னா என்ன? எவாலுவேட்ஸ் எ ஒர்க் ஆஃப் ஆர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் த ரீடர் அண்ட் ப்ரிவென்ட் இன் 18th century. அதாவது இது 18th centuryல வந்தது. ஆஃப் ஆர்ட் வந்து ரீடருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணுன்றாங்க. அதுதான் வந்து ப்ராக்மெட்டிக் கிரிட்டிசிசம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரசிவ் கிரிட்டிசிசம் பாருங்கள். எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்பிரிட், ஐடியாஸ், பிலீவ்ஸ், வேல்யூஸ் ஆர் எமோஷன்ஸ் ஆஃப் இட்ஸ் கிரியேட்டர். அதாவது கிரியேட்டர் அந்த கிரியேட் பண்ணுறவரோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதில் எழுதியிருப்பாங்க. இது வந்து ஃபவுண்ட் இன் ரொமான்டிக் கிரிட்டிசிசம். இதை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா ரொமான்டிக் கிரிட்டிக்ஸு. நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம். இது வந்து எப்போ ஃபவுண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1920s வியூஸ் த ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்பார்ட் ஃப்ரம் poet அண்ட் ரீடர். ஸோ இந்த கிரிட்டிசிசமில் பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் அண்ட் டிடக்டிவ் கிரிட்டிசிசம். ஸோ இது வந்து மாரல் அண்ட் பொலிட்டிக்கலை பேஸ் பண்ணியிருக்கு. பயோகிராஃபிக்கல் கிரிட்டிசம், சோசியாலஜிக்கல் கிரிட்டிசம். இது வந்து மார்க்சிஸ்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. சோசியாலஜிக்கல் கிரிட்டிசம், பயோகிராஃபி உங்களுக்கு தெரியும். சைக்காலஜிக்கல் அண்ட் கம்பேரட்டிவ் கிரிட்டிசிசம். அடுத்து வந்து ஆன்டாலஜிக்கல் அண்ட் நியூ கிரிட்டிசிசம். ஸோ இதுதான் மேஜர் கிரிட்டிக்கல் மூவ்மெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் பார்க்க போகிறோம். ஸோ பிலீவ்ஸ் தி ஆர்கிடைப்ஸ் டிட்டர்மைன் த ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் லிட்டரி ஒர்க்ஸ். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஜங்க் அப்படிங்கிறவர் ஆர்கியூட் அன்கான்சியஸை ஆர்கியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் கிரிட்டிக்ஸ் அப்படி இதில் யாரெல்லாம் பாருங்கள், ராபர்ட் கிரேவ்ஸ் அண்ட் ஃபெர்கஷன், ஃப்ரையர் அண்ட் மாட் பட்கின். ஸோ இவங்கெல்லாம் ஆர்கிடைப்பிக்கல் கிரிட்டிசம்க்கு எக்ஸாம்பிள். நியூ கிரிட்டிசிசமில் யாரெல்லாம் வர்றா? கான்சன்ட்ரேட் டெக்ஸ்டுவல் எக்ஸ்ப்ளனேஷன், ரிஜெக்ட் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பயோகிராஃபிக்கல் ஸ்டடி 1940s அண்ட் 1950s. அண்ட் டெக்ஸ்டுவலாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபியை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ கிரிட்டிசிசம் இன்ட்ரடியூஸ்டு பை விம்செட் பேட்ஸ்லே. அண்ட் அஃபெக்டிவ் ஃபேலசி அப்படின்னா என்னென்னு பாருங்கள். எரர்ஸ் இன் லிட்ரரி ஆர்ட் ஜட்ஜிங் அ ஒர்க் ஆன் த பேசிஸ் ஆஃப் இட்ஸ் அண்ட் த ரீடர். அதாவது ஒரு ஒர்க்கை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா அந்த எஃபெக்ட் ஆன் ரீடரை பேஸ் பண்ணி இருக்கணும். அடுத்து ஹெர்சி ஆஃப் பேராஃப்ரைஸ். இந்த வேர்டை வந்து எதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, யார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கிளீனத் ப்ரூக்ஸ் வந்து அவரோட ஒர்க் த வெல் ராட் ஏர்ன் அப்படிங்கிற அதில் புக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஹெர்சி பேராஃப்ரைஸ் அப்படிங்கிறத. Poetry can be paraphrased. So next, phenomenological criticism. Focus on impression received by the reader. Developed by Edmund Husserl. So Edmund Husserl தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. Impression received by the reader. மெயினாக வந்து ஃபோக்கஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு? ரீடரோட எக்ஸ்பிரஷன், எந்த இம்ப்ரெஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரலிஸ்டிக் கிரிட்டிசிசம். இது வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் 20th century பேஸ்ட் ஆன் லிங்குவிஸ்டிக் தியரி ஆஃப் ஃபெர்டினாண்ட் டி சாஸ்வர். ஸோ இவரோட தியரியை பேஸ் பண்ணியிருக்கு. கீ டேர்ம்ஸ் என்னென்னு பாருங்கள். ஸ்ட்ரக்சரலிஸ்டிக் நெரட்டாலஜி அண்ட் செகண்ட் ஒன் பைனரி ஆப்போசிஷன். ஸ்ட்ரக்சரலிஸ்டிக் நெரட்டாலஜியில் வந்து இன்ட்ரடியூஸ்டு இன் 1969 எட்ஸ்வெட்டன் அண்ட் டொடார்வோ. இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் நெரட்டாலஜிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹூ டிஸ்கிரைப்டு நெரட்டாலஜி அஸ் அ சயின்ஸ் ஆஃப் நெரேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் செகண்ட் ஒன் பைனரி ஆப்போசிஷன். இந்த ரெண்டு ஒர்க்கும் தான் வந்து எதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்டிக் கிரிட்டிசமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னாலே ஜாக்வஸ் டெரிடா நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். க்ளோஸ் அண்ட் கிரிட்டிக்கல் ரீடிங் ஆஃப் ரிட்டன் டெக்ஸ்ட். ஸோ இதில் டெரிடா எதை ஆர்கியூ பண்ணியிருக்காரு? தெர் இஸ் நோ மீனிங் அவுட் சைட் ஆஃப் த டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கீ டேர்ம் வந்து அஃபோரியா அப்படின்னா கிரீக் டேர்ம் யூஸ்டு டு த பிளைண்ட் ஸ்பாட். ஸோ மறக்கக்கூடாது. டீகன்ஸ்ட்ரக்ஷன் ஜாக்வஸ் டெரிடா அந்த கீ டேர்ம் வந்து அஃபோரியானா கிரீக் டேர்ம் அது, அண்ட் பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு அர்த்தம். ஸோ த டிஃபரன்ஸ் கம்பைன்ஸ் ஆஃப் டூ ஃப்ரெஞ்ச் வேர்பு. இந்த டூ ஃப்ரெஞ்ச் வேர்பை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. டூ டிஃபர் அதாவது ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்குது, ஸ்பெல்லிங் வந்து டிஃபராக இருக்குது. ரீடர் ரெஸ்பான்ஸ் கிரிட்டிசிசமில் கீ டேர்ம் வந்து இன்டர்பிரேட்டிவ் கம்யூனிட்ஸ். ஸோ இதில் ஸ்டான்லி ஃபிஷ் அப்படிங்கிறவர் இன்டர்பிரேட்டிங் தி வெரோரியம் 1976 எழுதியிருக்காரு. அண்ட் ஹாரிசன் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது வந்து ஜெர்மன் ஃபிலாசபர் ஹான்ஸ் ராபர்ட் ஜாஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அண்ட் இம்ப்ளைடு ரீடர் வந்து யூஸ்டு வூல்ஃப் கேண்ட் ஈசர் அதுக்கு வந்து எழுதியிருக்காரு. அண்டு போஸ்ட் கொலோனியல் தியரி. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரீடர் ரெஸ்பான்ஸ் கிரிட்டிசிசம்னு 3 டேர்ம் வருது. இன்டர்பிரேட்டிவ் கம்யூனிஸ்ட், ஹாரிசன் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், இம்ப்ளைடு ரீடர். 3க்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் போஸ்ட் கொலோனியல் தியரி, கொலோனிசம் ஆன் கல்ச்சரல் அண்ட் சொசைட்டி. மேஜர் ஒர்க் வந்து சினுவா அச்பி, ஹோல்சோயின்கா அண்ட் சல்மான் ரஸ்டி, ஜெமிகா கின்காய்டு. ஸோ இவங்க எல்லாம் தான் போஸ்ட் கொலோனியல் தியரிக்கு எக்ஸாம்பிள். போஸ்ட் கொலோனியல் தியரிக்கு வந்து கீ டேர்ம் பாருங்கள். அலர்டிட்டி,
ஹைப்ரிடிட்டி. அலர்டிட்டி வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங் அதர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஹைப்ரிடிங்கிறது இன்டகிரேஷன் ஆஃப் மிங்லிங். ஸோ இந்த வேர்டு ஹைப்ரிட்டிங்கிற வேர்டை யூஸ் பண்ணது ஹோமி பாபா. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ பாருங்கள். லெஜிஸ்லேட்டிவ் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது எய்ம்ஸ் அட் டீச்சிங் த ரைட்டர் ஹவு டு ரைட் அண்ட் ஹவு டு ரைட் பெட்டர். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கிரிட்டிசிசம் எய்ம்ஸ் ஆஃப் டீச்சிங். அண்ட் தியாரிட்டிக்கல் கிரிட்டிசிசம்க்கு எக்ஸாம்பிள் சிட்னியோட அப்பாலஜி ஃபார் பொயட்ரி 1595. டிஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசம் பிகின்ஸ் வித் ட்ரைடன். அண்ட் அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் ஒர்ஸ்ட் பிளாட் இஸ் எபிசோடிக். அரிஸ்டாட்டில் பொறுத்த அளவுக்கு ஒர்ஸ்ட் பிளாட் எது அப்படின்னா எபிசோடிக். டு காப்பி ஹோமர் இஸ் டு காப்பி நேச்சர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நியோ கிளாசிசம். நியோ கிளாசிசம்க்கு எக்ஸாம்பிள் டு காப்பி ஹோமர் இஸ் டு காப்பி நேச்சர். ஹென்ரி ஃபீல்டிங்கோட காமிக் ஆஃப் எப்பிக் இன் ப்ரோஸ். ஸோ இது வந்து காமிக் ஆஃப் எப்பிக் இன் ப்ரோஸ் யாரோடதுன்னு கேட்டால் ஹென்ரி ஃபீல்டிங் எழுதணும். ஸோ இதெல்லாம் தான் லிட்டரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.